ஈரானுடைய 2 விமானங்கள் பெய்ரூத் விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி எகிப்தினுடைய தலைநகர் கெய்ரோவில் ஒரு முக்கியமான மாநாடு நடக்க இருக்கிறது. அரபு லீகினுடைய மாநாடு நடைபெற இருக்கிறது. அதை தாண்டி இம்மாதம் கடைசியில ரியாதுல சவுதி அரேபியா காசாவுக்கு சிறப்பு மாநாட்டை கூட்டுகிறார்கள். 3 பணைய கைதிகளை பாலஸ்தீன விடுதலை போராளிகள் விடுதலை செய்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் நேற்று ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெற்றது. அது என்ன சம்பவம் என்று சொன்னால், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு காசாவிலே சீஸ்ஃபயர் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு 28வது நாளாக அங்கு என்ன நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைய இந்த வீடியோவிலும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைய தினம் ஒரு வெளியூர் பயணமாக கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற காரணத்தினால இன்றைய நம்முடைய வீடியோ இந்த வடிவத்தில் தான் உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட போகிறது. சிரமத்திற்கு கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகள் இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் 3 பணைய கைதிகளை பாலஸ்தீன விடுதலை போராளிகள் விடுதலை செய்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் 369 பாலஸ்தீன அப்பாவி மக்களையும் சிறைகளிலிருந்து விடுதலை செய்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற செய்திகள் எல்லாம் வெளிவந்திருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே என்ன நடைபெற்றது என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் சில முக்கியமான செய்திகளை பார்த்துவிட இருக்கிறோம். அது என்ன முக்கியமான செய்திகள் என்று சொன்னால், நமக்கு தெரியும் காசாவில் இருக்கக்கூடிய மக்களை ஒட்டுமொத்தமாக வெளியேற்றி காசாவை கைப்பற்றுகிற ஒரு திட்டத்தை டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகிறார். தற்போது யுத்தம் இருக்கும் போது யுத்தம் எவ்வளவு ஒரு பெரிய விவகாரமாக மத்திய கிழக்குக்குள்ளும் சர்வதேச மட்டத்திலும் ஒரு பேசு பொருளாக இருந்ததோ அதைவிட அதிகமான ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய விவகாரமாக இந்த காசாவிலிருந்து மக்களை வெளியேற்றுவது என்கிற டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டம் உருவாக்கம் பெற்றிருக்கிறது. இந்த நிலையில நேற்றைய தினம் நம்ம சொல்லியிருந்தோம், இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திச்ச நேரத்தில் இந்தியாவில இருந்து இஸ்ரேல் வழியாக இத்தாலி வரைக்கும் அமெரிக்கா வரைக்கும் உண்டான ஒரு பாதையை உருவாக்குவது தொடர்பாக எல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருந்தார். இப்படி பல பேச்சுக்கள் தொடர்ந்து காசாவை கைப்பற்றுவது தொடர்பாக வந்து கொண்டிருக்கும் போது இன்றைய தினம் ஜோர்தானுடைய வெளிவிவகார அமைச்சர் ஒரு முக்கியமான அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார். அது என்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் என்று சொன்னால், காசாவுக்கான ஒரு அரபு திட்டத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். ஏற்கனவே ஜோர்தான் ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்று ஈஜிப்ட் ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறதா சொல்றாங்க. கத்தார் ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறது, முன்மொழிந்திருக்கிறது. சவுதி அரேபியாவும் ஒரு திட்டத்தை முன்மொழிந்திருக்கிறது. ஒரு 4 திட்டங்கள் முன்மொழியப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் காசாவுக்கான ஒரு அரபு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஜோர்தானுடைய வெளிவிவகார அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, எக்காரணம் கொண்டும் பாலஸ்தீனர்களை நாங்கள் பொறுப்பேற்க முடியாது, அவர்களை மீண்டும் ஜோர்தானுக்குள்ள கொண்டு வர முடியாது. ஆல்ரெடி ஜோர்தானுக்குள்ள 35% மக்கள் அகதிகள் தான் இருக்கிறார்கள். இது உண்மையிலேயே ஒரு மிக முக்கியமான ஒரு வாதமாக இருக்கிறது. என்னன்னு கேட்டா, ஒரு நாட்டுக்குள்ள 35% அகதிகள் என்று சொன்னா அது எப்படி அந்த நாடு தாங்கும் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. எனவேதான் அவர் என்ன சொல்றாருன்னா, ஆல்ரெடி எங்களுடைய நாட்டுக்குள்ள 35% அகதிகளே இருக்கிற நேரத்தில் மீண்டும் அகதிகளை நாங்கள் எக்காரணம் கொண்டும் பொறுப்பெடுக்க மாட்டோம், அதை பற்றிய பேச்சுக்கே இடம் கிடையாது, காசாவிலிருந்து யாரையும் நாங்கள் எங்களுடைய நாட்டுக்குள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். அவங்களை பொறுத்தவரையில அவங்க ஆக்களை எடுக்க இருக்கிறதுக்கு சொல்லுகிற வாதம் இது. ஆனால் இந்த வாதமும் இந்த இடத்திற்கு தேவையான ஒரு வாதம் தான். எக்காரணம் கொண்டும் காசாவுடைய மக்களை இவங்க எடுக்கக்கூடாது, எடுத்துட்டாங்கன்னால என்ன ஆகிரும் சொன்னா காசாவிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படுவதற்கு அது காரணமாக அமைந்துவிடும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். திரும்ப திரும்ப நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். ஜோர்தானோ எகிப்தோ எந்த நாடுகளும் பாலஸ்தீன மக்களை எடுக்கக்கூடாது, எடுத்த நம்ம கையிலிருந்து காசா இல்லாம போயிடும். அதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அதற்காக வேண்டித்தான் ஜோர்தான் தற்போது இப்படியான ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரை பகுதிகளில் தொடர்ந்து யுத்தம் நடைபெற்று வருகிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தொடர்ந்தும் அந்த தாக்குதல்களை நடத்தி வருகிறது. குறிப்பாக துல்கரீம் முகாமை இஸ்ரேல் முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்தி இருக்கிறது. 5 நாட்களுக்கு மேலாக உண்பதற்கு உணவில்லாமல் அங்கிருக்கக்கூடிய மக்கள் படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காசாவுல யுத்தம் நடக்கும் போது நம்ம எல்லாம் குனூத்து நாசிலாவை ஓதினோம், அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ணினோம். அதே மாதிரி வெஸ்ட் பேங்க் மக்களுக்காகவும் குனூத்து நாசிலாவை ஒவ்வொரு
தொழுகைகளில் மோதுங்கள், அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அதுதான் நமக்கு இந்த நேரத்தில் நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. நம்மளால அவ்வளவுதான் செய்ய முடியும் என்கிற நிலையில ஜெனின் பகுதிகளிலையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்ன பண்றாங்கன்னா நிறைய தாக்குதல்களை நடத்துகிறார். அதே நேரம் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளும் ரிப்பீட் தாக்குதல்களை, பதிலடி தாக்குதல்களை அகோரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஜெனின் பட்டாலியன் மேற்கு கரை நகரமாக இருக்கக்கூடிய சிலாதல் ஹரித்தியாவுல கடுமையான தாக்குதல்களை அவர்களுடைய இஸ்ரேலுடைய வெஹிக்கிள்ஸ் மேல நடத்தி இருக்கிறாங்க. மிக உக்கிரமான தாக்குதல்களாக அது அமைந்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஜெனின்ல மேற்கில் இருக்கக்கூடிய யம்முன் என்கிற நகரத்தில் இன்றைக்கு இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களுக்கும் பதிலடி தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை சேர்ந்தவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி இருக்கிற நேரத்தில் தான் ட்ரம்பினுடைய காசா திட்டத்திற்கு மாற்றாக ஒரு 4 திட்டங்களை 4 நாடுகள் முன்வைத்திருக்கிறது என்கிற ஒரு செய்தியை சொன்னோம். குறிப்பாக ஜோர்தான் ஒரு திட்டம், அதே போன்று எகிப்து ஒரு திட்டத்தை, கத்தார் ஒரு திட்டத்தை முன்வைக்கிறாங்க. அதே போல சவுதி அரேபியா ஒரு திட்டத்தை முன்வைத்திருக்கிறது. இதுல சவுதி அரேபியா தான் இந்த 4 திட்டங்களுக்கும் தலைமை தாங்குவதாக சொல்லப்படுகிற அதே நேரத்தில் ராய்ட்டர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சவுதி அரேபியா மிக தீவிரமாக இந்த விஷயத்தை கண்காணித்து வருகிறது என்றும், இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி எகிப்தினுடைய தலைநகர் கெய்ரோவில் ஒரு முக்கியமான மாநாடு நடக்க இருக்கிறது. அரபு லீகினுடைய மாநாடு நடைபெற இருக்கிறது. அதை தாண்டி இம்மாதம் கடைசியில ரியாதுல சவுதி அரேபியா காசாவுக்கு சிறப்பு மாநாட்டை கூட்டுகிறார்கள். அந்த மாநாட்டில் காசா மக்களுக்கான புதிய திட்டங்கள் முன்மொழியப்பட இருக்கிறது என்கிற செய்திகள் வருகிற அதே நேரம் அந்த முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய 4 நாடுகளுடைய திட்டங்கள்ல எகிப்தினுடைய திட்டத்தை அமெரிக்கா ஏற்றுக்கொள்வதற்கு சமிக்ஞைகள் கிடைத்திருப்பதாக, ஆமா இது ஓகே சூப்பர் அதை ஏத்துக்கிறோம்ங்கிற மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுத்திருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கு. ஆனா எகிப்து என்ன திட்டத்தை முன் வச்சிருக்கிறாங்க என்பது இதுவரைக்கும் வெளியாகவில்லை. அந்த செய்தி வரும்போது நம்ம அதை புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைக்கு 3 பணைய கைதிகளை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் விடுதலை செய்திருந்தார்கள். அதே போன்று 369 பாலஸ்தீனர்களை இஸ்ரேலிய ராணுவமும் விடுதலை செய்திருந்தது. இந்த நேரத்தில் அந்த விடுதலை பண்ணுகிற காட்சிகள் நீங்க பார்த்திருப்பீங்க. கான் யூனிஸ் பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான மேடை அமைக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன ராணுவத்தை சேர்ந்தவர்கள் குவிக்கப்பட்டிருந்தார்கள். எல்லா இடங்களிலையும் பாதுகாப்பு அவங்க பலப்படுத்தி வைத்திருந்த காட்சிகள் எல்லாம் இருக்கிற நேரத்தில் கைதிகள், பணைய கைதிகள் மேடையில் ஏற்றப்பட்டு சுருக்கமாக பேசுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது. 3 பேருமே பேசுகிற நேரத்தில் முகமூடி அணிந்திருந்த பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை சேர்ந்தவர்கள் ஆயிரக்கணக்கானவங்க சுத்தி இருந்த காட்சிகள் எல்லாம் அதிலே ஒளிபரப்பாகிறது. நீங்க அல் ஜசீராவினுடைய அரபு பக்கம், ஆங்கில பக்கங்கள்ல போய் அந்த காட்சிகளை நேரடியாகவே பார்க்க முடியும். சின்ன ட்ரோன் கேமராக்கள் கண்காணித்துக் கொண்டிருந்தது. மொத்தமாக ஒரு ராணுவம் எப்படி செயல்படுவாங்களோ அதை விட தாண்டிய செயல்பாடுகளை அவங்க இன்றைக்கு செய்திருந்ததை அத்தனை பேரும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்த நேரத்தில் தான் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திடத்தில் இந்த 3 பேரையும் அவர்கள் ஒப்படைத்திருந்தார்கள். 3 பேர் ஒப்படைக்கப்பட்டதற்கு பிறகு பாலஸ்தீனத்தை சேர்ந்த இஸ்ரேல் கைதியாக வைத்துக் கொண்டிருந்த 369 பேரும் இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. கொஞ்சம் பேர் வெஸ்ட் பேங்குக்கு வந்திருக்காங்க, கொஞ்சம் பேர் காசாவுக்கு வந்திருக்கிறாங்க, சில பேர் எகிப்துக்கு பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு தோஹா கத்தாரினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய மிக முக்கியமான ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய முஹனாத் சலீம் அவர்கள் பேசுகிற ஒரு முக்கியமான பேட்டியை அல் ஜசீரா ஒளிபரப்பு செய்திருக்கிறார்கள். அதில் அவரும் என்ன வழிமொழிகிறார் சொன்னா, இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில தற்போது நடக்கக்கூடிய இந்த கைதிகள் பரிமாற்றத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய செயல்பாடுகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த யுத்தத்தில் முழுமையாக ஒரு மூலோபாய தோல்வியை இஸ்ரேல் சந்தித்திருக்கிறது. ஏன்னா நாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மொத்தமா இல்லாமல் ஆக்கும் உள்ள போனவங்க, இன்னைக்கு நீங்க அவங்க கைதிகள் விடுதலை பண்ணும் போது எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய பலம் என்ன என்கிறதை எல்லாம் புரிஞ்சு கொள்ள முடிகிறது. எனவே அவர்கள் கண்டிப்பாக ஜெயித்திருக்கிறார்கள் என்றும், அவங்க ஒரு நிறுவனம் மட்டும்தான், அவங்க ஒரு அரசாங்கமே கிடையாது, ஒரு நிறுவனம் ஒரு பாரிய ராணுவத்திடத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்கிற அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை ஒழிக்க முடியும், அழிக்க முடியும் என்று நினைக்கக்கூடிய இஸ்ரேலுடைய எண்ணங்கள் பொய்ப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கிற செய்தியையும் அவர் இன்றைக்கு மிக தெளிவாக வழிமொழிந்திருக்கிறார். அல் ஜசீரா அதையும் இன்றைக்கு ஒளிபரப்பு செய்திருக்கிறது. இப்படியான ஒரு நேரத்தில் தான் நேற்று ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அது என்ன சம்பவம் என்று சொன்னால், ஈரானுடைய 2 விமானங்கள் பெய்ரூத் விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது.
ஈரானுடைய மஹான் ஏர் தான் நேற்றைய தினம் லெபனான்ல தரையிறங்குவதற்கான தடை விதிக்கப்பட்டிருந்தது. லெபனான் தலைநகர் பெய்ரூத்ல இருக்கக்கூடிய ரஃபிக் ஹரீரி சர்வதேச விமான நிலையத்தில் தான் அவங்க தரையிறங்குவதற்கு முயற்சி செஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அனுமதி தர முடியாது என்று சொல்லி லெபனானுடைய அதிகாரிகள் விமானத்திற்கு தகவல் சொன்னதாகவும் விமானம் மீண்டும் ஈரானுக்கு திரும்பி சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த விமானத்தை பொறுத்தவரை சிவிலியன்களை பொதுமக்களை ஏற்றுக்கொண்டு வந்த விமானம். இந்த விமானம் தரையிறங்க விடாமல் தடுத்தமைக்கு எதிராக பெய்ரூத்ல இன்றைக்கு 2வது நாளாகவும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருது. இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்யறவங்க ஹிஸ்புல்லாக்கள் பல பிரிவுகள் இருக்கிறாங்க. ஆயுதமேந்தி ராணுவமாக செயல்படுகிறவங்க இருக்கிற மாதிரி அரசியல்ல போட்டியிட்டு எம்பிக்களானவங்க இருக்கிறாங்க. பொதுமக்கள் ஹிஸ்புல்லாக்களுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தான் தற்போது ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடியவர்கள். எதுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்கன்னா, ஏன் நீங்க இந்த விமானங்களை தடுக்கிறீங்கிறது அவங்களுடைய கேள்வி. தடுப்பதற்கான காரணத்தை இன்று வரைக்கும் லெபனானுடைய அரசாங்கம் பகிரங்கமாக சொல்லவில்லை. ஆனால் இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, ஈரான்ல இருந்து ஈரானுடைய IRGC மிக முக்கியமான படைப்பிரிவாக இருக்கக்கூடிய அல் குதுஸ் படைப்பிரிவு என்ன பண்றாங்கன்னா, லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்களுக்கு தேவையான பணங்களை விமானத்தின் மூலம் கடத்தல் செய்கிறார்கள். அந்த 2 விமானத்திலையும் பணம் கொண்டு வரப்பட்டது. எனவேதான் அதை உள்ள எடுக்கக்கூடாது என்று இஸ்ரேல் லெபனானுக்கு சொல்லியது. அந்த அடிப்படையில் உள்ள விடலை என்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல லெபனானை பொறுத்தவரை லெபனானுக்கு புதிய பிரதமர் வந்திருக்கிறார், புதிய ஜனாதிபதி வந்திருக்கிறார். அவங்க ஏதோ ஒரு சேஞ்ச பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இஸ்ரேலுடைய தலையீடு இருக்கிற காரணத்தினாலையும் அமெரிக்காவுடைய தலையீடு இருக்கிற காரணத்தினாலையும் சில விவகாரங்களை அவர்களால் தவிர்த்து கொள்ள முடியாமல் இருந்தாலும் ஈரான் இன்றைக்கு பகிரங்கமா அறிவிச்சிருக்கிறாங்க, அந்த விமானத்தை நீங்க எடுத்து நீங்க தாராளமா செக் பண்ணி இருக்கலாமே, விமானத்துக்குள்ள என்ன மாதிரி இருந்திருந்தா நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாமே, எங்களுக்கு ஹிஸ்புல்லாக்களுக்கு ஏதாவது கொடுக்கறனா இப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, தாராளமாக நாங்கள் கொடுக்கிற வழியில் கொடுத்துக் கொள்வோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஈரானும் சொல்லி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நேற்று நடந்திருக்கிறது. என்னன்னா, ஈரானோட லெபனான ஒரு முருக நிலையை உண்டாக்குறதுக்கான ஒரு முயற்சி நடைபெறுகிறது. ஆனால் ஈரான் மிக தெளிவாக அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களும் அவர்களுக்கு ஆதரவானவர்களும் ஏன் ஆட்சியாளர்களும் கூட சில விஷயங்களை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய தலையீடை தவிர்த்து கொள்வதற்காக சில வேலைகளை அவங்க செய்யறாங்கிறது மிக தெளிவாக தெரியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த மாதிரியான செய்திகள் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு வெளியான மிக முக்கியமான செய்தி இந்த கேப்டிவ்ஸ் பரிமாற்றம் தான். சில ஊடகங்கள், நம்ம நாட்டு ஊடகங்கள்ல கூட நம்ம பார்த்தோம், அமெரிக்காவுக்கு பயந்து விட்டார்கள், அமெரிக்காவுக்கு பயந்து பணைய கைதிகளை கொடுத்து விட்டார்கள், அமெரிக்காவுக்கு பயந்து அவன் பணைய கைதியை கொடுக்கல, அவங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு தான் உள்ள விடாம இருந்த உணவு, தண்ணீர், மருந்துகள் எல்லாத்தையும் உள்ள விட்டுருக்கிறாங்க. அதனால அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டா உடனடியாக பணைய கைதிகளை கொடுத்திருக்கிறார்கள். எனவே இதுதான் இந்த பணைய கைதிகள் பரிமாற்றத்தில் நடைபெற்ற விவகாரமாக இருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய செய்திகளை அறிந்து கொள்வதற்காக RasminMISC நியூஸ் என்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்கிறார். அதே நேரம் RasminMISC அப்டேட்ஸ் என்கிற நம்முடைய மற்ற சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளாத சகோதரர்களை இணைந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல்களையும் இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து உள்நாட்டு வெளிநாட்டில் நடைபெறக்கூடிய இஸ்லாமியர்கள் தொடர்பான, முஸ்லிம் உலகம் தொடர்பான செய்திகளோடு பல மார்க்க விவகார செய்திகளையும் நம்ம உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே வல்ல ரஹ்மான் நம்முடைய எண்ணங்களை ஏற்றுக்கொள்வானாக, நம்முடைய எண்ணங்களை புரிந்து கொள்வானாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதா வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.